ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த டேங்க் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைண்ட் ஒருத்தருக்காக ஒரு 60 சென்டிமீட்டர் பிளான் டேங்க் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க் வந்து ரீஸ்கேப் பண்ணி 2.5 months மேலே ஆகுது. கிளைண்ட் வந்து இதுவரை ஒரு தடவை மட்டும் மெயின்டெனன்ஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வாட்டர் டாப் அப் 3 days ஒன்ஸ் வந்து வாட்டர் டாப் அப் பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த டேங்க் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த டேங்க்ல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டேங்க்ல வந்து இன்னைக்கு என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ரீஸ்கேப் பண்ணும்போதே கிளைண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், சைமஸ் ஆல்கேட்டர் ரொம்ப பெருசாகிடுச்சு, அதை எடுத்து வந்து யார்கிட்டயாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம ரீஸ்கேப் பண்ணிவிட்டு அந்த சைமஸ் ஆல்கேட்டரை இதிலே ஆட் பண்ணியிருந்தோம். அதுதான் ஃபுல்லாக வந்து சாயில் எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ கிளைண்ட் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பிடிச்சி எடுத்து இன்னொரு டேங்க்கில் விட்டுட்டாரு. இப்போ இன்றைக்கி இந்த சாயில் வந்து வெளியில் வந்தது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாயில் இதுக்கப்புறம் வராமல் இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணோம். அதே மாதிரி டீட்டெயிலிங்காக போட்ட ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு, ஸ்டோனை ஒட்டின மாதிரி இல்லாமல். ஸோ அதையும் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து சேண்டில் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் எது தெரியுது, ஆல்கே தெரியுது. ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். கூட வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பிளான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் அங்கே கொஞ்சம் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணிவிட்டு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். கிளைண்ட் வந்து இந்த ஸ்னைல் மேலே வந்து ஆல்கே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆல்கேவை போய் ஷ்ரிம்ப் சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி 2 ஸ்னைல் வச்சுருக்காரு. இந்த ஸ்னைல் மேலேயும் ஆல்கே இருக்கும், இன்னொரு ஸ்னைல் ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குன்னு தெரியல. மெயின்டெனன்ஸ் டைமில் அதை காட்டுறேன். கிளாஸ் வந்து ஆல்கே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். பிளான்ஸ் எல்லாம் நிறைய அப்ரூவ் டைப் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ஸையும் பிளான் பண்ணிடலாம் கூடவே. அக்வாட்டிக் வெஞ்சர்ஸ்லேருந்து ரூட் ஸ்டிக் இது ஒரு 5 ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓல்டு சாயிலில் வந்து நம்ம நியூட்ரியன் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூட் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இப்போ ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த ரூட் ஸ்டிக்கை வந்து ட்ரீசரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டில் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓல்டு சாயிலில் வந்து நியூட்ரியன்ட் வந்து மறுபடியும் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்டு வச்சு இங்கே கீழே இருக்கிற இந்த இதெல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும், அது வந்து போயிடும் இந்த ஆல்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாயிலெல்லாம் எடுத்துடுறேன். அதுக்கு வந்து ஒரு குட்டி டியூப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேக்னெட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ எப்படியும் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறதுனால அப்படியே எடுத்துடுறேன் சாயிலை.
டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சாயில் எடுத்துகிட்டு இந்த டீடைலிங் ஸ்டோனெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து கொஞ்சம் பிளான்ட் வச்சுருக்கேன், பின்னாடி வந்து ஃபிளிப்பில் இன்னொரு வெரைட்டி வச்சுருக்கேன். கிளைண்ட் வந்து ஸ்லோ ரிலீஸ் மெத்தட் CO2 வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரூபி CO2 டிஃப்யூசர் யூஸ் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாட்டர் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வந்து 1 day ஆகும். ஸோ உங்களுக்கும் ஒரு பிளான்டட் டேங்க் வேணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க பிளான்டட் டேங்க் வந்து உங்களால் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you on next video. Take care. Bye. Tata.